such a joy to connect with all of you, even as we have entered into 2024. And what a way to enter into 2024 with all the technical glitches. My sincere apologies as well. உங்களெல்லாம் இப்படியாக சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இப்படியாக நம்ம இந்த 2024க்குள்ளாக நம்ம நுழைந்திருக்கிறோம். உங்களை எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த புதிய ஆண்டிலே ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம். And we are doing this live from here in California, US. And although we are not able to see you all, but being here with you through this virtual platform, it gives us such a immense joy. And I bless you all in the name of Jesus. இந்த அமெரிக்க தேசத்துல கலிபோர்னியால இருந்து உங்களை இப்படியாக உங்களோட சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒருவேளை நேரடியாக பார்க்க முடியவில்லை, ஆனாலும் இப்படியாக நாம் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கலிபோர்னியா அமெரிக்க தேசத்துல இருந்து உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். And again, my sincere apologies for all of this technical difficulties that we had. இந்த ஒரு சில அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் குறித்து நாங்கள் வருந்துகிறோம். I think for 2023, God gave this vision or the prophecy that the 2023 will be a year of increasing visibility. 2023ஆம் ஆண்டிலே ஆண்டவர் இந்த அதிகமாக அறியப்படும் ஆண்டு என்கிற வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்தார். And we are hearing a lot of testimonies of how this prophecy was fulfilled in many people's life in 2023. 2023ஆம் ஆண்டிலே அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்தம் எப்படி அவருடைய அனுபவமாக மாறியது என்று சொல்லி அநேக சாட்சிகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். And I believe it has been true to many of you, as it was also true in our lives as well. எங்களுடைய வாழ்க்கையில அது உண்மையானது போல உங்களுடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையிலும் அது உண்மையாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். And we can certainly testify how God has made us into or got us into this increased visibility, having helped us to move from Chennai to where we are, and even to meet all of the different people here, and even to get to that visibility that God has ordained for us. சென்னையிலிருந்து எங்களை இங்கு அழைத்து வந்ததன் மூலமும் இங்கேயும் நாங்கள் அநேகரை சந்திப்பதன் மூலமாகவும் ஆண்டவர் இப்படியாக எங்களை அதிகமாக அறியப்பட செய்திருக்கிறார். And what I have learned maybe in the 3 or 4 years is the prophecy, whatever is coming to you, it will work best when you are able to receive that prophecy as your own, and you are able to pursue, and you are able to even get that inside of you. நான் கடந்த 3-4 ஆண்டுகளாக என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்ல முடியும், இந்த வாக்குத்தத்தம் எப்பொழுது அனுபவமாகிறது என்று சொன்னால் அதை நாம் நமக்காக என்று சொல்லி எடுத்துக்கொண்டு அதை நாம் உள்வாங்கி அதை விசுவாசிக்கும் பொழுது அது நிச்சயமாகவே அனுபவமாக மாறுகிறது. So each one of you are just even you are going to hear what God has given for 2024. As you are listening this, I want you to take this for yourself. Individually, you need to take it and you need to grab it and say it with a belief that this is for me and my family. இன்றைக்கும் இந்த 2024ஆம் ஆண்டுக்கும் உரிய வாக்குத்தத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது அது உங்களுக்கு உரியதாக அதை நீங்கள் உங்களுக்காக உரிமை பாராட்டிக் கொள்ளும்படியாக நான் கேட்கிறேன். Because say for example, if you are buying a tablet for some of the ailments, it doesn't stop with you buying the tablet, but you need to take the tablet and you need to probably get the tablet inside of you, and it will do the purpose for which it was even created. நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு பலவீனம் இல்ல சுகவீனம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மாத்திரையை நாம் வாங்கினால் அந்த மாத்திரையை நாம் உட்கொள்ள வேண்டும். அதை நாம் உட்கொள்ளும் பொழுதுதான் அது செய்ய வேண்டிய வேலையை செய்கிறதாக இருக்கிறது. So even the word of God is I think in Jeremiah he says, I found your words and I hate them.
எரேமியாவுல நாம் இப்படியாக வாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தையை நான் கண்டு கொண்டேன், அதை நான் உட்கொண்டேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். So the more like how you eat food, maybe maybe the tablets or whatever, you need to eat the word of God, you need to eat the prophecy which is coming to you. And if you eat the promises and the covenant and you take it inside of you, it will start producing that results of what God has said in his word. ஆண்டவருடைய வார்த்தையும் நம்ம அப்படியாகவே ஒரு உணவை போல, ஒரு மாத்திரையை போல நாம் உண்ண வேண்டும், சாப்பிட வேண்டும். அப்பொழுது அது நமக்குள்ளாக சென்று அது வாக்கு எதற்காக கொடுக்கப்பட்டதோ, அது என்ன வாக்கு தத்தமோ அது நிறைவேறுகிறது. And as I often say, if some of the tablets has so much power, when you eat the word of God, when you eat the promises, when you eat the prophecy that is given for this year, it will certainly do the things for which God's word was intended for. இந்த வருடத்திற்கும் இந்த வாக்குத்தத்தம் எதற்காக கொடுக்கப்படுகிறது, என்ன நோக்கத்திற்காக இந்த வாக்குத்தத்தம் பேசப்படுகிறதோ அதை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது அதை செய்ய வேண்டியதை செய்தே தீரும். And under God's anointing, I declare this year of 2024 is going to be a year of demonstration. 2024ஆம் ஆண்டு நிரூபணம் ஆண்டாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே. And as I was saying this word demonstration, the camera actually literally fell from where it was in the stand, and I take this as a prophecy that God is confirming that this year is going to be a year of demonstration. நான் இந்த வருடம் இதற்குரிய வாக்குத்தத்தம் இது என்று சொல்லி அபிஷேகத்தின் கீழே நான் அதை சொல்லுகிறேன் என்று சொன்ன பொழுது இங்க கேமரா அப்படியே கீழே விழுந்து விட்டது. அதுல இருந்து தெளிவாக தெரிகிறது இது வல்லமையான வாக்குத்தத்தம் என்று சொல்லி. So God gave this word from Isaiah chapter 42 and verse 6. ஏசாயா 42வது அதிகாரம் 6வது வசனம், தமிழ் வேதாகமத்தில் 7வது வசனம். அது ஏசாயா 42 7வது வசனம். So I'm reading it from the Living Bible, and you can also turn your Bible to Isaiah chapter 42 and verse 6. It says, I the Lord have called you to demonstrate my righteousness. I will guard and support you, for I have given you to my people as the personal confirmation of my covenant with them. You shall also be a light to guide the nations unto me. தமிழிலே 2 வேதாகமத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். என்னன்னு சொன்னா, நான் பொதுவாக வாசிக்கிற தமிழ் வேதாகமத்திலே ஆங்கிலத்துல இருக்கிறது போல சரியாக இல்லை. சோ முதலாவது அதை நான் வாசித்து விட்டு பின்பாக அடுத்த ஒரு தமிழ்ல இங்கிலீஷ் ஈஸி டு ரீட் வெர்ஷன் என்கிற வெர்ஷன்ல இருந்து நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். முதலாவது நம் எல்லாரும் பயன்படுத்துகிற தமிழ் வேதாகமத்தில இருந்து வாசிக்கிறேன். ஏசாயா 42:7. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே இது இந்த ஈஸி டு ரீட் வெர்ஷன்ல இப்படியாக இருக்கிறது. ஏசாயா 42 6வது வசனம் அந்த வேதாகமத்திலே, கர்த்தராகிய நான் சரியானதை செய்ய உன்னை அழைத்தேன், நான் உன் கையை பற்றிக் கொள்வேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் ஜனங்களோடு ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையை பிறருக்கு காட்டுவதற்கு வெளிப்புற அடையாளமாக நீ இருப்பாய், அனைத்து ஜனங்களுக்கும் ஒளி வீசும் விளக்காய் நீ இருப்பாய். So here is where we have taken this prophecy that God has given for 2024 as the year of demonstration, because here it says, I the Lord have called you to demonstrate my righteousness. என்னுடைய நீதியை வெளிப்படுத்தும்படியாக உன்னை நான் அழைத்திருக்கிறேன் என்று இந்த வசனத்துல நான் வாசிக்கிறோம். And most of the time when you hear this kind of verse, we think that okay, God is going to demonstrate something in my life in 2024. பொதுவாக இப்படியாக நான் வாக்குத்தத்தத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை செய்ய போகிறார் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். But here what God is telling to all of us as a family is, no, I am not going to do the demonstration. You are going to do the demonstration on my behalf. தேவன் இந்த நேரத்துல சொல்லுகிறது என்னவென்று சொன்னால்,
நான் நிரூபிக்க போகிறது இல்லை, நான் காரியங்களை நிரூபணமாக்க போகிறதில்லை, நான் என் உடன்படிக்கை நிரூபணமாக்க போகிறதில்லை, என்னுடைய சார்பிலே நீங்கள் காரியங்களை நிரூபணமாக்க போகிறீர்கள் என்று சொல்லுகிறார். God is saying, you are going to go forward and I am going to do the supporting role. தேவன் சொல்லுகிறார், நீ முன்னேறி செல்வாய், நான் உனக்கு ஒத்தாசையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். Maybe, even in the film, movie, you would have seen, maybe sometimes the hero plays the supporting role. படத்துல கூட நம்ம சில படங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். அந்த படத்துல இருக்கிற ஹீரோ முக்கியமான வேலையை செய்யாமல் ஒத்துழைப்பாக இருப்பார் மற்றொரு நபர். And that hero will be helping someone else to be the hero, and he will be giving the support needed for that person to excel. அந்த ஹீரோவாக இருக்கிறவர் மற்றொரு நபருக்கு ஒத்தாசையாக இருந்து அந்த நபரை ஹீரோவாக காண்பிப்பதற்கு காரியங்களை செய்வார். And here our God is interested in us demonstrating the characteristics of Christ Jesus, and he is so glad this year to project you, to demonstrate you, to put you forward, and he playing the supporting role. அதே போல நம்முடைய தேவன் இந்த வருடத்திலே நம்மை உங்களை முன்பாக நிறுத்தி உங்களை வெற்றி சிறக்க செய்து உங்களுக்கு அவர் So the first thing that you need to understand in 2024 is you would be demonstrating. It is not God. God will be actually, as it says in the second word, I will guard and I will support you, because he has already given to my people as the personal confirmation of my covenant with them. அந்த வார்த்தையில நாம் அப்படியாக தான் வாசிக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன் கையை பற்றிக் கொள்வேன், நான் ஜனங்களோடு ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையை பிறருக்கு காட்டுவதற்கு வெளிப்புற அடையாளமாக நீ இருப்பாய் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். So hope this is very clear, right? No, the year 2024 is not God demonstrating or God, going forward. It is we going forward in the name of Christ, and God is going to give all what is needed for you to get to those high places. இந்த வருடத்துல தேவன் காரியங்களை நிரூபிக்க போகிறது இல்லை. தேவன் நாம் அதை செய்யும்படியாக அழைக்கிறார். நாம் அதை செய்வதற்கு முன் வரும் பொழுது அவர் அதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் நமக்கு ஒத்தாசையாக கொடுக்கிறார். And this verse, if you literally take this verse, it was actually the prophecy of Isaiah which was spoken about Jesus. இந்த வசனம் உண்மையிலேயே ஏசாயா இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதின தீர்க்க தரிசனம். So this is very clearly, if you read Isaiah 42 verse 6, this was told to Jesus. இந்த வசனம் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்ட வசனம். But we are taking that as what has been told to us. ஆனால் நாம் இந்த இடத்திலே இந்த வாக்குத்தத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டதாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். Can we do like that, pastor? அப்படி நம்ம செய்யலாமா பாஸ்டர்? Yes, whatever has been said to Jesus, can we take that and then can we do whatever has been said as a prophecy to Jesus? இயேசு கிறிஸ்துவுக்கு தானே அது தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்டது. அதை நாம் நமக்காக எடுத்துக்கொள்ள முடியுமா என்று சொல்லி உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். See, if you and me are slaves, we will not be able to take whatever has been given as an inheritance or a work for Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாம் நமக்குரியதாக மாற முடியாது. Are we slaves? Are we sons of Jesus Christ? நாம் அடிமைகளா இல்லை என்று சொன்னால் தேவனுக்கு குமாரர்களும் குமாரத்திகளுமா? Because the word of God says we are the righteousness of God in Christ Jesus, and we are also the co-heirs with Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் தேவ நீதியாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாளிகளாக உடன் பிறப்புகளாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். And if that is what is the truth, and it is definitely our duty and responsibility to take the inheritance or the things that has been given for Jesus
to us, and we need to start doing whatever has been said for Jesus. இது சத்தியம் என்று சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியது எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொண்டு அவருடைய பொறுப்பை நாம் எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய வேலையாக இருக்கிறது. And this is what the early apostles were doing as they were getting, into the light, what Paul and Peter and everyone were doing the work of Jesus Christ. ஆதி அப்போஸ்தலர்கள் இப்படியாக தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு அதை குறித்த வெளிச்சம் பவுல் மூலமாகவும் பேதுரு மூலமாகவும் வந்த பொழுது அந்த பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்றினார்கள். The same verse what we read in Isaiah 42 and verse 6 was what was quoted by Peter, and he was saying Paul and Barnabas, right? They were taking that word of Isaiah 42 and verse 6, and they were claiming that it was said about them, and they were demonstrating what was said in that word. பேதுருவும் பவுலும் பர்னபாஸ் இவர்கள் எல்லாரும் இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட காரியத்தை அவர்களுடையதாக எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்றினார்கள். And turn with me to Acts chapter 13, 46 and 47. அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 46வது 47வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்புவோம். So here you see, I'm not going to read it, you can just go and see that verse, but Paul and they are quoting this verse, taking to themselves, and they are saying we are accomplishing those things which has been said for Jesus Christ. பவுலும் பர்னபாசும் இந்த இடத்துல நாம் பார்க்கிறபடி இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா 42வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்ட அதே காரியத்தை அவர்களுக்காக எடுத்துக்கொண்டு அது இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அது எங்களுடையது என்று சொல்லி அவர்களுக்காக அதை மாற்றிக்கொண்டு அதை செயல்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். And that is what we read in Acts chapter 13 and verse 47. For this is what the Lord has commanded us. I have made you light for the Gentiles, that you may bring salvation to the ends of the earth. Right? So they are quoting this Isaiah 42 and verse 6, and they are owning those things that was said as a prophecy to Jesus Christ. அதே அந்த ஏசாயா 42 7வது வசனத்துல சொல்லப்பட்ட அதே காரியத்தை தான் இங்கே அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 47லே நாம் வாசிக்கிறோம். நீர் பூமியின் கடைசி பரிந்தேவும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற தேவ வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். So we are taking this prophecy of or this year of demonstration which is told in Isaiah 42 and verse 6 as to ourselves, and we are going to eat this in 2024. ஏசாயா 42வது அதிகாரம் 7வது வசனத்தை நமக்கு உரியதாக நாம் மாற்றிக்கொண்டு இந்த வருடத்திற்குரிய வாக்குத்தத்தத்தை நாம் உட்கொள்ள போகிறோம், அதை நாம் சாப்பிட போகிறோம், அதன் மூலமாக நாம் அதை அனுபவிக்க போகிறோம். How many of you are ready for the year of demonstration in 2024? 2024ஆம் ஆண்டிலே எத்தனை பேர் இந்த நிரூபணமாக்குகிற ஆண்டிற்கு எடுத்து காட்டுகிற ஆண்டுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? Hallelujah. Can we all say hallelujah? எல்லாரும் சொல்லுவோம் hallelujah. So the more you take it for you as a personal confirmation, the more you will be seeing and you will be doing this demonstration, whatever God is going to said in Isaiah 42 and verse 6. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வார்த்தையை உங்களுக்குரியதாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அதில் இருக்கிறதை நீங்கள் செய்வீர்கள், அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். And I will finish maybe within 10 to 15 minutes. ஒரு 10-15 நிமிடங்களிலே நாம் முடித்து விடலாம். And what is that we are going to demonstrate? நாம் எதை நிரூபிக்க போகிறோம், நிரூபணமாக்க போகிறோம்? Because as I said, God is not going to demonstrate. நான் சொன்னபடி தேவன் நிரூபணமாக்க போகிறதில்லை. Because in Practical Christian Church as well as in Kings and Queens Assembly, we believe God has already prepared us, and in 2024 he is actually launching us so that we will demonstrate those things concerning Jesus Christ and whatever we heard in Isaiah 42 and verse 6. Practical Christian Churchலும் Kings and Queens Assemblyலும் நாம் விசுவாசிக்கிறது, நாம் அறிந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் தேவன் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், நம்மையும் எல்லா விதத்திலையும் தகுதிப்படுத்தி விட்டார். இந்த 2024ஆம் ஆண்டிலே நம்மை ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாக புதிய காரியங்களுக்குள்ளாக நம்மை லான்ச் செய்கிறவராக இருக்கிறார். Hallelujah. Because this
many of the churches, they rely on what God will do, but here God is asking us, because I have formed you and I have enabled you, now I am launching you into 2024, and you will demonstrate those things that I am giving you. அநேக சபைகளிலே தேவன் காரியங்களை செய்வார் என்று சொல்லி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அறிந்திருக்கிறபடி இந்த 2024ஆம் ஆண்டிலே தேவன் ஏற்கனவே நம்மை தயார் செய்து வைத்திருக்கிறதுனாலே இந்த வருடத்திற்குள்ளாக நம்மை உந்தி தள்ளுகிறார். இயேசு கிறிஸ்துக்குரிய எல்லா காரியங்களும் நிறைவேற்றும்படியாக, நிரூபணமாக்கும்படியாக நம்மை உந்தி தள்ளுகிறவராக இருக்கிறார். So what is that we are going to demonstrate? நாம் எதை நிரூபணமாக்க போகிறோம்? So first is, we are going to demonstrate his righteousness. முதலாவதாக அவருடைய நீதியை நாம் நிரூபணமாக்க போகிறோம். And that is what we read in Isaiah chapter 42 and verse 6. இந்த வாக்குத்தத்த வசனமாகிய ஏசாயா 42:7 அதை தான் நாம் வாசிக்கிறோம். Because he is calling us to demonstrate his righteousness. அவருடைய நீதியை நிரூபணமாக்கும்படியாக நம்மை அழைக்கிறார். You are not going to demonstrate your righteousness. நீங்கள் உங்கள் நீதியை வெளிப்படுத்த போகிறதில்லை. Because we all know what is our righteousness. நம்முடைய நீதி என்னவென்று சொல்லி நாம் எல்லாருக்கும் தெரியும். Because if we kind of think about our righteousness, it's like filthy rags. நம்முடைய நீதியை குறித்து நாம் யோசித்து பார்த்தால் நாம் எல்லாருக்கும் தெரியும், அது அழுக்கும் கந்தலுமாக இருக்கிறது. But we are taught here in our church about not our righteousness, but his righteousness. இந்த சபையிலே நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது நம்முடைய நீதியை குறித்து அல்ல, தேவனுடைய நீதியை குறித்து. And the second one we are going to demonstrate is the demonstrating new covenant truth. இரண்டாவதாக நாம் நிரூபிக்க போகிறது புதிய உடன்படிக்கையை நாம் மக்களுக்கு வெளிப்படுத்த போகிறோம். Because we all know what is the power of the new covenant versus the old covenant. புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் இருக்கிற வித்தியாசம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். And 2 Corinthians verse 3 and chapter 3 and verse 6, it says, he has enabled us to be ministers of this new covenant. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி நம்மை புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக தேவன் அழைத்திருக்கிறார். Because the old covenant written ends in death, but the new covenant, of which is the spirit, it gives life. பழைய உடன்படிக்கை மரணத்திலே முடிகிறது, ஆனால் புதிய உடன்படிக்கையோ ஜீவனை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. You are going to demonstrate life in many people's life. நீங்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே ஜீவனை வெளிப்படுத்த போகிறீர்கள். You are going to be the light, and you are going to be the life to many of the people whom you are encountering. நீங்கள் சந்திக்க போகிற அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தான் ஒளியாக ஜீவனாக இருக்க போகிறீர்கள். And in that process you will be demonstrating things for his glory. இதன் மூலமாக நீங்கள் தேவ நாம மகிமைக்காக காரியங்களை நிரூபணமாக்க போகிறீர்கள். And the third thing that we are going to demonstrate is we are going to demonstrate the light of the gospel of the glory of Christ. நாம் மூன்றாவதாக நாம் எல்லாரும் நிரூபணமாக்க போகிறது என்னவென்று சொன்னால் சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை நாம் நிரூபிக்க போகிறோம். This light of the gospel need to be shown, it needs to be demonstrated, and God is calling you to demonstrate the light of the gospel. இந்த சுவிசேஷத்தினுடைய வெளிச்சத்தை அநேகருக்கு வெளிப்படுத்தும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். And sometimes you may be thinking, okay, I am demonstrating, what is it for me? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சரி மற்றவங்களுக்கு நான் வெளிக்காட்டுவதெல்லாம் பரவாயில்லை இருக்கட்டும், ஆனால் அது எனக்கு என்னவென்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம். The more you demonstrate, the more you and your family is going to be blessed. நீங்கள் எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிறீர்களோ, நிரூபிக்கிறீர்களோ, அந்த அளவிற்கு நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். And that has been our experience as well. என்னுடைய அனுபவமாகவும் இருந்திருக்கிறது. There were times where we were so focused on what is for me and for my family. நாங்கள் இப்படியாக இருந்த காலங்கள் உண்டு. எங்களுக்கு என்ன, என்னுடைய குடும்பத்துக்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி இதை குறித்தே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். In everything, in those days we will be thinking about, okay, what is it for me, what is it for my family, is my children needs satisfied, is things regarding us taken care. That was the thought process that we had before knowing this truth. இந்த சத்தியத்தை அறிவதற்கு முன்பாக என்னுடைய சிந்தை, என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் இருக்கிறதா, எனக்கு எல்லாம் இருக்கிறதா, என்னுடைய குடும்பத்திற்கு எல்லாம் இருக்கிறதா என்று சொல்லி இப்படியாக தான் எங்களுடைய சிந்தை இருந்தது. But when God asked us to take that priority or those responsibility that God has for us, when we focused on that, God was able to give all whatever is needed for us
and our families. தேவன் எங்களுக்கு வைத்திருந்த பொறுப்பை, வேலையை நாங்கள் புரிந்து கொண்டு அதை செய்ய துவங்கின பொழுது எங்களுக்கு தேவையான எல்லாம் பொறுப்பெடுக்கப்பட்டது. And even all of this, even this transition, even coming to here, and even here as we are starting some of the ministry, it is all possible because we are focusing on those things that God wants us to do. And when we focus on those things, God is able to, fulfill all whatever is needed for our day-to-day life. தேவன் எங்களுக்காக நாங்கள் செய்யும்படியாக என்ன வைத்திருக்கிறாரோ அதிலே நாங்கள் கவனம் செலுத்தும் பொழுது, அதிலே நோக்கமாக இருக்கும் பொழுது, நாங்கள் இந்த ஊருக்கு வருவது, இப்படியாக காரியங்களை அனுபவிப்பது எல்லாவற்றையும் தேவன் லகுவாக பொறுப்பெடுத்துக் கொள்வார். And I declare, as you get this, as you eat this, and as you demonstrate, you and your family is going to be taken care. All the needs in terms of financial, in terms of relationship, in terms of your physical bodily needs, everything will be taken care because you are putting God first. And that is what we also read: seek first the kingdom of God and his righteousness, and all the things whatever you need will be added unto you. நீங்கள் இந்த வார்த்தையை உட்கொண்டு அதை நிரூபணமாக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய குடும்ப தேவைகள், உங்களுடைய பொருளாதார தேவைகள், உறவுகள், மனநிலைகள், உங்களுடைய சரீர சுகம் எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வார். And we as a family, we bless you, and this year is going to be a year of demonstration, and you and your family is going to be glorified. Even as a church, we are all going to go to the next level, and in all of these things, God is going to be glorified. இந்த வருடம் 2024 வருடம் உங்களுக்கு மிக ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும், நிரூபிக்கிற ஆண்டாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் இன்னும் பெரிய காரியங்களை குடும்பமாக அனுபவிப்பீர்கள். அதே போல சபையாக நாம் அடுத்த நிலைகளுக்கு பெரிய காரியங்களை அனுபவிக்கிறதுக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். God bless you, and let this year of 2024 be a year of you demonstrating what God has said in Isaiah chapter 42 and verse 6. இந்த வருடம் உங்களுக்கு மிக ஆசீர்வாதமானதாக இருக்கும். இந்த ஏசாயா 42வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் உங்களுடைய அனுபவமாக மாறும். God bless you and have a wonderful year ahead. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மிக ஆசீர்வாதமான 2024ஆம் ஆண்டை அனுபவிப்பீர்கள். Amen. ஆமென்.